வணக்கம் பிள்ளைகள். நாங்கள் தரம் 10 தவணை 2 கூட்டல் விருத்தி 24ஆம் அலகு பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த கூட்டல் விருத்தியின் மீட்டல் பயிற்சிகள் தரம் 9ல படிச்ச பொது உறுப்புன்னு சொன்னா என்ன, பொது வித்தியாசம்னு சொன்னா என்ன என்ற விஷயங்கள். அடுத்த ஏடிஎன் டிஎன் இந்த 4 உறுப்புல ஏதாவது 3 உறுப்பை தரும்போது அதுல மிகுதியாக அந்த தரப்படாத உறுப்பை எப்படி கண்டுபிடிக்கிறது என்ற விஷயங்களை பார்த்தோம். அதுல நாங்க இந்த பயிற்சி 24.1 மேல இருக்கிற உதாரணம் 6 என்ன 6 உதாரணங்களும் நாங்க கடந்த வகுப்புகள்ல பார்த்துட்டோம். சரியா? அதே மாதிரி பயிற்சி 24.1ம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த பயிற்சியில முதல் 3 கேள்விகள், முதல் 4 கேள்விகளை நாங்க செய்து முடிச்சிட்டோம். அதுக்கு பிறகு இந்த 5, 6, 7 இதை எப்படி செய்யறேன்னு சொல்லி ஒரு ஐடியான்றதை நான் கடைசி வகுப்புல விளங்கப்படுத்தினேன். இந்த 3 கேள்விக்கும் உரிய உதாரணங்கள் மேலே தரப்பட்டிருக்கு. இந்த 3 கேள்வியும் எப்படி செய்கிறன்ற உதாரணம். அதை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். அதே மாதிரி இந்த 3 கேள்வியும் எப்படி இதுல ஐடியா என்னன்னு சொல்றதை நான் கடந்த வகுப்புல விளங்கப்படுத்தினேன். அப்ப இதை நீங்க செய்து கொண்டு வந்திருப்பீங்கன்னு சொல்லி ஒரு நம்பிக்கையோட இந்த கேள்வி ஒவ்வொன்றா ஸ்டார்ட் பண்ணுவோம். அப்ப இதுல பாருங்க பிள்ளைல 5வது கேள்வியை பார்ப்போம். 5வது உறுப்பு எண்ணாம் உறுப்பு. சரி, எண்ணாம் உறுப்புக்கு சமன்பாடு தரப்பட்டிருக்கு. அதாவது டிஎன் சமன் ஏ சக என் சக டி என்ற அந்த சமன்பாட்டை விட என்ன அதை எளிய வடிவில் சுருக்கி டிஎன் சாரி 2n சக உண்டு கண்டு தரப்பட்டிருக்கு. அப்ப இந்த சமன்பாடுல ஏயும் இல்லை டியும் இல்லை. என்ன எங்களுக்கு முதலாம் உறுப்பும் என்னன்னு தெரிய தேவையில்லை, பொது வித்தியாசமும் என்னன்னு தெரிய தேவையில்லை. ஏன்னு சொன்னா இந்த டிஎன்னுக்குரிய சமன்பாடுல ஏயும் இல்லை டியும் இல்லை, தனியே எண்ல மட்டும்தான் இருக்கு இந்த சமன்பாடு. அப்ப எங்களுக்கு முதலாம் உறுப்பை காண சொன்னா எண்ணுக்கு பதிலா 1 போடுறது, 2ஆம் உறுப்பை காண சொன்னா எண்ணுக்கு பதிலா 2 போடுறது, 10ஆம் உறுப்பை காண சொன்னா எண்ணுக்கு பதிலா என்ன போடுவோம் பிள்ளைல? அதுல 10ஆம் உறுப்பை காண சொன்னா எண்ணுக்கு பதிலா என்ன போடுவோம்? 10 போடுவோம். 10 போடுவோம், அவ்வளவுதான். அப்ப பாருங்க, 5வதுல முதலாவது சமன்பாடை வச்சுக்கொண்டு இந்த 3 கேள்விக்கும் விடை எழுதுவோம். சரியா? 5வதுல முதலாவது சமன்பாடை வச்சுக்கொண்டு இந்த 3 கேள்விக்கும் விடை எழுதுவோம். ஓகேவா? அப்ப 2n + 1 2n + 1. ஓகே. பயிற்சி 24.1. சரியா? பயிற்சி 24.1 பார்த்து கொண்டிருக்கிறோம். பயிற்சி 24.1. சரியா? ஓகே. அதுல 5வது கேள்வியில முதலாவது 5வது கேள்வி, அதுல ரோமன் இலக்கம் 1. அதுல டிஎன் சமன்பாடு தரப்பட்டிருக்கு 2n + 1. 2n + 1. சரியா? இதுல முதலாவது கேள்வி முதல் 3 உறுப்புகளையும் எழுதுக. அதாவது T1, T2, T3 முதல் 3 உறுப்புகளையும் எழுதட்டாம். அதான் முதலாவது கேள்வி. சரியா? அப்ப முதலாவது கேள்வி செய்வோமா? முதலாவது கேள்வி T1 காணணும்டா, முதலாம் உறுப்பை காணணும்டா எண்ணுக்கு பதிலா என்ன போடணும் பிள்ளைகள்? முதலாம் உறுப்பை காணணும்டா எண்ணுக்கு பதிலா என்ன போடணும்? 1. எண்ணுக்கு பதிலா 1. T1 முதலாம் உறுப்பை காணணும்டா எண்ணுக்கு பதிலா 1. அப்ப 2 என்ன தர 1, இந்த 2 பெருக்கப்படுது. 21 எழுதி விட்டுறாங்க. 2 தர 1 சக 1. அப்ப என்ன கூட்டலா பெருக்கலாம்? முதலாவது செய்யறது கூட்டலா பெருக்கலா? முதலாவது செய்யறது பெருக்கல். என்ன ஈரொண்டு 2 சக 1 2 கொண்டும் எத்தனை? முதலாம் உறுப்பை கண்டுபிடிச்சாச்சு. முதலாம் உறுப்பு 3. இப்ப 2ஆம் உறுப்பை காணும். 2ஆம் உறுப்பை காண்றதுக்கு எண்ணுக்கு பதிலாக நாங்க என்ன போடுவோம்? எண்ணுக்கு பதிலாக 2 பெருக்குவோம். எண்ணுக்கு பதிலாக 2 போடுவோம். இப்ப 2 தர 2 வரும் சக 1. அப்ப உங்களுக்கு தெரியும் பெருக்கலை தான் முதலாவது செய்யணும். 2 4 4 3 5. 2 4 4 3 5. சரியா? அதுக்கு பிறகு 3ஆம் உறுப்பை காணணும்டா. 3ஆம் உறுப்பை காணணும்டா எண்ணுக்கு பதிலா என்ன போடணும்? எண்ணுக்கு பதிலா என்ன போடணும்? T3. 2 தர 3 சக 1. 2 தர 3 சக 1. சரி, அப்ப 2 3 6 பெருக்கலை தான் முதலாவது செய்யணும். அப்ப 6 3 7. அப்ப முதல் 3 உறுப்புகளையும் காண்கன்னு சொன்னா விடை வந்து 3, 5, 7. முதல் 3 உறுப்புகளையும் காண்க 3 5 கண்டுட்டோம்.
சரியா? பெரும்பாலான கூட்டல் விருத்தி கேள்வியில, பாஸ் பேப்பர் கேள்வியில, சரியா, இந்த கேள்விதான் முதலாவது கேள்வியா வரும். சரியா? பெரும்பாலான கேள்விகள்ல முதல் 3 உறுப்புகளையும் தருக என்ற கேள்விதான் வந்திருக்குது. சரியா? பாஸ் பேப்பர்லாம் செய்ய போறோம். சரியா? செய்ய கூட பாருங்க. ஓகே, அடுத்த கேள்வியை பாருங்க. பொது வித்தியாசத்தை காணட்டாம். அப்ப இப்ப உங்களுக்கு தெரியும் தானே, முதல் 3 உறுப்புகளும் தெரியுமானே? முதல் 3 உறுப்புகளும் தெரியும். 3, 5, 7 அப்படியே போயிட்டே இருக்கும். 3, 5, 7 போய் பொது வித்தியாசத்தை எப்படி காண்றது? பொது வித்தியாசத்தை அடுத்து வார 2 உறுப்புகள்ல இருந்து 2ஆம் உறுப்புல இருந்து 1ஆம் உறுப்பை கழிக்கணும். சரியா? ஏதாவது அடுத்து வர 2 உறுப்பு 3,5 அல்லது 5,7. ஏன்னா 3,7 எடுக்கலாமோ? 3,7 எடுக்கலாமா? முடியாது. என்ன அடுத்து வார 2 உறுப்புகள்ல 2ஆம் உறுப்புல இருந்து 1ஆம் உறுப்பு கழிக்கணும். பெருசுல இருந்து சின்ன கழிச்சா புள்ள விளங்குச்சா? சில பேர் 10, 7 2 குறைஞ்சிட்டு போகும். 10, 7 3 3 குறைஞ்சிட்டு போகும். 10, 7, 4 தொடர்ல சில பேர் பிள்ளையா செய்யறது. அதை ஞாபகப்படுத்துறது ஒரு தடவை. 10, 7, 4 இதுவும் ஒரு கூட்டல் தொடர் தான். இதுவும் ஒரு கூட்டல் தொடர். சாயம் 3ஆல கூடி கொண்டு போகும். சாயம் 3 கூட்டினா 7, சாயம் 3 கூட்டினா 4. அப்ப இது குறைஞ்சு குறைஞ்சு கொண்டு போகுதுன்றதுக்காண்டி 10ல இருந்து 7 கழிக்கலாமா? கழிக்கணும். இதுல பொது வித்தியாசத்துக்கான எதுல இருந்து எதை கழிக்கணும்? 7ல இருந்து 10 கழிக்கணும். 7ல இருந்து தான் 10 கழிக்கணும். அடுத்து வார 2 உறுப்புகள்ல 2ஆம் உறுப்புல இருந்து 1ஆம் உறுப்பு கழிக்கிறது தான் பொது வித்தியாசம். ஆகவே பொது வித்தியாசம் தான் 2வது கேள்வி. சரியா? பொது வித்தியாசத்துக்கு குறியீடு என்ன? பொது வித்தியாசத்துக்கு குறியீடு அப்ப 5/3 5/3. ஆகவே பொது வித்தியாசம் 2. பொது வித்தியாசம் 2. சரியா? அதுக்கு பிறகு 15ஆம் உறுப்பின் பெருமானத்தை காண்டாம். 15ஆம் உறுப்பின் பெருமானத்தை காண்டாம். 15ஆம் உறுப்பு காண்டத்துக்கு நாங்க என்னக்கு பதிலா என்ன போடுவோம்? 15 தான் சமன்பாடு. Tn சமன் 2n + 1. சரியா? a சக n சக 1d அது இல்ல. அதை சுருக்கி அவங்க ஈஸியா தந்திருக்காங்க. அப்ப ஈஸியா தந்தா இதைத்தான் பாவிப்போம். ஏன்னா அப்படியெல்லாம் பாஸ் பேப்பர்ல இருக்கு, நம்ம செய்யக்குள்ள உங்களுக்கு தெரியும். சரியா? அப்ப 15ஆம் உறுப்பு காண சொன்னா, அதாவது T15 இதான் 15ஆம் உறுப்பு. 15ஆம் உறுப்பு காணணும்டா எண்ணுக்கு பதிலா 15 போடணும். அப்ப 2 தர 15. சரியா? 2 தர 15 சமம். சரியா? அப்ப பெருக்கலை தான் முதலாக செய்யணும். கூட்டலுக்கு முன்னுக்கு பெருக்கலை தான் முதலாக செய்யணும். அப்ப 2 தர 15 30. 30 சக 1 31. சரியா? விடை 31. ஓகேவா? இப்ப இன்னொரு கேள்வி இருக்கு. இதுல இன்னொரு கேள்வி சேர்த்து கொள்ளும். 15ஆம் உறுப்பு 31. சரியா? 15ஆம் உறுப்பு 31டா 31 எத்தனையாம் உறுப்பு? 15ஆம் உறுப்பு. விளங்கிச்சா? இதுல 2 டைப் கேள்வி இருக்கு. 15ஆம் உறுப்பு யாதுன்னு கேட்டா எண்ணுக்கு பதிலாக 15 போடணும். சரியா? 31 இந்த தொடர்ல எங்கேயோ இருக்கு. இந்த தொடர்ல 31 ஏதோ ஒரு இடத்துல இருக்கு. சரியா? 31 ஏதோ ஒரு இடத்துல இருக்கு. நமக்கு தெரியாது 15ஆவது உறுப்புன்னு தெரியாது. 31 எத்தனையாம் உறுப்புன்னு கேட்டாங்கன்னா இந்த வரிய பாத்தீங்கன்னா எத்தனையாம் எத்தனையாம் 31 எத்தனையாம் உறுப்புன்னு கேட்டா எதுக்கு பதிலா 31 போடுவீங்க இந்த சாம்பார்ல? வெரி குட். சரியா? ஏன் ஏன் இது 1 தெரியும், இது T1 தெரியும். T1 3 முதலாம் உறுப்பு, 2ஆம் உறுப்பு 5 தெரியும், 3ஆம் உறுப்பு 7 தெரியும். ஆனா 31 எத்தனையாம் உறுப்பு தெரியாது. ஆகவே எண்ணாம் உறுப்பு. சரியா? 31 எத்தனையாம் உறுப்புன்னு தெரியாது. தெரியாட்டி என்னன்னு போடும், எண்ணாம் உறுப்பு. அப்ப அந்த Tnக்கு பதிலாக தான் 31 போடும். சரியா? எத்தனையாம் கேட்டா Tnக்கு பதிலா அந்த உறுப்பு போடும். சரியா? அப்ப காணும் உங்களுக்கு 15 விட வருதான்னு பார்ப்போம். இதான் சமன்பாடு. Tn சமன் 2n + 1. இதான் சமன்பாடு. 31 எத்தனையாம் உறுப்புன்றதான் கேள்வி. சரியா?
31 எத்தனையாம் உறுப்புன்றதான் கேள்வி. அப்ப TNக்கு பதிலா 31 போடணும். சரியா? அங்கால 2n சாக 1 என்ன விளையாண்டு தெரியா, எத்தனையாம் உறுப்புன்னு தெரியும். இப்ப இந்த 1 கூட்டுப்படுது, 2 இந்த என்னோட பெருக்கப்படுது. அப்ப இந்த 2 அங்கால வந்து பிரிபடுமா இல்ல 1 அங்கால வந்து கழிபடுமா? 1 அங்கால கழிப்படும். வெரி குட். தான் முதல்ல கொண்டு போகணும். பிறகு முதல்ல 2 தானே பெருக்கப்படுது, அப்ப 2 கொண்டு அங்கால பிரிப்போம் என்று சொல்லி பிள்ளையாக யோசிக்க கூடாது. 2 பெருக்கப்படுதுதான், 2 என்னோட பெருக்கப்படுது. ஆனா இந்த 2 என்னோடையும் இந்த 1 என்ன செய்யுது? 2 வந்து இந்த என்னோட மட்டும்தான் பெருக்கப்படுற. பாருங்க, இந்த 2 என்னோட கூட்டுப்பட்டு கொண்டிருக்கிறார். அப்ப முதல்ல அவரைத்தான் என்ன செய்யணும், மற்ற பக்கம் கொண்டு போய் என்ன செய்யணும், மற்ற பக்கம் போனா கூட்டல் உண்டாங்களா ஒண்ணு என்ன செய்யும், கழிக்கப்படும். கழிபடும். கழிபடும் 2n. 2n மட்டும் இப்ப தனியா இருப்பார். அப்ப 31ல இருந்து 1 போனா 30 சமன் 2n. சரியா? அப்ப 2 பக்கமும் 2ஆவது பிரிச்சு விடலாம்ல, அந்த 2 இல்லாம பண்றதுக்கு. அந்த 2 இல்லாம பண்ணதுக்கு 2 பக்கம் 2ஆல பிரிச்சு விட்டா 2 2 பட்டு n சமன் 30 2ஆல பிரிச்சா எத்தனை? 30 2ஆல பிரிச்சா 15. 15ஆம் உறுப்பு. எத்தனையாம் உறுப்பு? 15ஆம் உறுப்பு. எத்தனையாம் உறுப்பு? என் வந்து 15ஆம் உறுப்பு 31. அப்ப 2 டைப் கேள்வியும் திரும்ப இருக்கா சொல்ற மாதிரி இதுல குழம்பாதீங்க. 15ஆம் உறுப்பு யாது? சரியா? 15ஆம் உறுப்பு 15ஆவதா யார் நிக்கிறார் என்று கேட்டா எண்ணுக்கு பதிலா 15 போடணும். 31 எத்தனையாவதா நிக்கிறார்? சரியா? 31 எத்தனையாம் உறுப்புன்னு கேட்டா TNக்கு பதிலா 32 போடுங்க. சரியா? இனி இதுல உங்களுக்கு கிளியரா இருக்கும்னு நம்புறேன். ஓகே, அப்ப இதுல 2n + 1 செய்துட்டோம்னா, அப்ப இன்னொன்று கழித்தல் ஒன்று செய்து கொண்டு போங்க. 5n - 1. சரி, இதே கேள்வியை திரும்ப இருக்கா, இதே கேள்வியை இன்னொரு சமன்பாடுக்கு 5n - 1க்கு குயிக்கா செய்வோம். சரியா? குயிக்கா செய்வோம், நீங்களும் செய்யுங்க. சரி, நீங்களும் செய்யுங்க, நானும் செய்யும். ஓகேவா? அடுத்த சமன்பாடு பாருங்க, 5n - 1. TN சமன்பாடு இப்ப தந்திருக்காங்க 5n - 1. ஓகேவா? அப்ப வழக்கம் போல முதலாவது கேள்வி, முதல் 3 உறுப்புகளையும் காணலாம். வேகமா செய்வோம். இப்போ உங்களுக்கு விளங்கிட்டு தானே, வேகமா செய்வோம். முதல் 3 உறுப்புகளையும் காணணும். அப்ப முதலாம் உறுப்பை காண்றதுக்கு எண்ணுக்கு பதில் என்ன போடுவோம்? என்ன போடுவோம்? முதலாம் உறுப்பு 5 தர உண்டு. 5 தர 1 1 போடுவோம். என்ன 1 இன்னுக்கு பதிலா 1. அப்ப 5 தர 1 5. 5ல இருந்து 1 போனா, சாரி, 5ல இருந்து 1 போனா 4. முதலாம் உறுப்பை கண்டாச்சு. ஓகே ஓகே, வெரி குட். சுபதீப், ஓகே, வெரி குட். சரியா? அடுத்த 2வது பார்ப்போம். 2ஆம் உறுப்பை காணணும்டா எண்ணுக்கு பதிலாக நாங்க 2 போடுவோம். சரியா? அப்ப 5 தர 2 சய 1 இதெல்லாம் மாறாது. இந்த 5 இந்த 1 இந்த கழித்தல் அதெல்லாம் மாறாது. இந்த எண் மாற இடத்துல 2 வரும். சரியா? அப்ப 5 தர 2 10 சய 1. அப்ப 10ல இருந்து 2 போனா 9. இப்பவே எங்களுக்கு விளங்கி இருக்கும். இங்க 4 வந்திருக்காரு, இங்க 9 வந்திருக்காரு. அப்ப எத்தனை கூடி இருக்கு? 5. 5 கூடி இருக்கு. அப்ப எத்தனை அடுத்த உறுப்பு வரும்? 4. மூன்றாம் உறுப்புக்கான 3 போடணும். அப்ப 3 15, 15ல இருந்து 1 போனா 14. சரியா வந்துட்டு. அப்ப முதல் 3 உறுப்புகளை எழுது என்பதான் கேள்வி. அப்ப முதலாம் உறுப்பு 4, 2ஆம் உறுப்பு 9, 3ஆம் உறுப்பு 14. 3ஆம் உறுப்பு 14. அப்படியே போயிட்டு இருக்கும். சரி, அப்படியே போயிட்டு இருக்கும். எங்களுக்கு முதல் 3 உறுப்புகள் தான் கேள்வி. அப்ப 3 உறுப்பு எழுதினா போதும். ஓகேவா? இனி 2வது கேள்வி பொது வித்தியாசம். 2வது கேள்வி பொது வித்தியாசம் எப்படி காண்றேன்னு சொன்னா, அடுத்து வார 2 உறுப்புகள்ல 2ஆம் உறுப்புல இருந்து முதலாம் உறுப்பை வருது. அடுத்து வார 2 உறுப்புகள்ல 2ஆம் உறுப்புல இருந்து முதலாம் உறுப்பை கழிப்போம். அப்ப 9ல இருந்து 4 போனா விடை வந்து 5. ஓகே, குட். ஓகே ருப்தி, ஓகே, சரி. அப்ப அடுத்த 3வது கேள்வி 15ஆம் உறுப்பை காணும். என்ன
மூன்றாம் உறுப்பு வந்து 15ஆம் உறுப்பை காண்பார். அப்ப சமன்பாடு வந்து Tn சமன் 5n மைனஸ் 1. 5n மைனஸ் 1. இப்ப இதுல 15ஆம் உறுப்பை கேட்டா n சமன் எத்தனை? 15ஆம் உறுப்பு 15. 15ஆம் உறுப்பு கேட்டா எண்ணுக்கு பதிலா 15 போடும். 15ஆம் உறுப்பு யாதுன்னு எண்ணுக்கு பதிலா எண் வார இடத்துல 15 போடும். எண் வார இடத்துல 15 போடும். மற்றெல்லாம் அப்படியே வரும். 5 அப்படியே வரும். இந்த கழித்தல் அப்படியே வரும். இந்த 1 அப்படியே வரும். எண்ணுக்கு பதிலா 15 வரும். அப்ப 5 தர 15 எத்தனை? 75. என்ன 75 இருந்து 1 போனா எத்தனை? 74. ஓகே தானே? புலம்புலங்கினதா முதலாவது. இப்ப 5வது கேள்வி முடிச்சிட்டோம். 5வது கேள்விக்கு அங்கால 3வது 4வது சமன்பாடு அதே உங்களுக்கு தெரியும். இப்ப இது ஐடியா விளங்கி இருக்கும். இப்ப 6வது கேள்வி போ. சரியா? 6வது கேள்வி இருக்க காட்டுறேன் முதல்ல. 6வது கேள்வியை பாருங்க. 1 தொடக்கம் 150 வரைக்கும் எண் தொடர் தரல. ஒரு லிமிட் கொண்டு வந்திருக்காங்க, ஒரு ரேஞ்ச். ஏன்னா எவ்வளவு ரேஞ்சுக்குள்ள இருக்க போது 1 தொடக்கம் 150 வரைக்கும். சரியா? 1 தொடக்கம் 150 வரைக்கும். தமிழ் விளங்கோன் 1க்கும் 150க்கும் இடையில் என்ற ஒரு கேள்வி இருக்கு. 1 தொடக்கம் 150 வரைக்கும் என்ற ஒரு கேள்வி இருக்கு. அப்ப 2 மடங்குகள் எத்தனை, 3 மடங்குகள் எத்தனை, 5 மடங்குகள் எத்தனைன்னு சொல்லி 3 கேள்வி இருக்கு. அப்படியா? அதுக்கு முன்னுக்கு உங்களுக்கு தமிழ் விளங்கப்படுத்த போறேன். தமிழ் பாடம் 50 சொற்களுக்கு குறையாமல் கட்டுரை எழுதுகிறேன் எல்லாம் விட மாட்டேன். சரியா? அல்லது மேலே தரப்பட்டுள்ள பந்தியை 3ல் ஒரு பகுதியாக சுருக்கி எழுதுக, இதெல்லாம் சொல்ல போறதில்லை. சரியா? 1 தொடக்கம் 150 வரைக்கும் என்று சொன்னா என்னன்னு விளங்கப்படுத்த ஏற்கனவே விளங்கப்படுத்தினதுதான். சரி, இந்த மறுபடியும் ஞாபகம். வழக்கம் போல யாரு? ரவி, குமார், இதானே வளமையா பேர் கேள்விகள்ல வார. கமலன். இந்த கமலன் என்றவரெல்லாம் எங்கடா சதவீதம் பாஸ் பேப்பர்ல அடிக்கடி வருவார் கடன் வாங்குறதுக்கு. சரியா? அப்ப இங்க பாருங்க, ரவி தொடக்கம் கமலன் வரை எத்தனை பேர் இருக்காங்க? 3 பேர். ரவி தொடக்கம் கமலன் வரை என்ன? ரவி தொடக்கம் கமலன் வரை எத்தனை பேர் இருக்காங்க? 3 பேர் இருக்காங்க. கமலன் வரை என்றால் ரவியில தொடங்கி கமலன் வரை. அப்ப ரவியையும் சேர்க்கணும், கமலனையும் சேர்க்கணும். ஆகவே 1 2 3. இனி அடுத்தது என்ன? ரவிக்கும் கமலனுக்கும் இடையில் எத்தனை பேர் இருக்கணும்? ஒரே ஒரு ஆள் தான் இருக்கு. ஏன்டா ரவியையும் கமலனையும் சேர்க்கக்கூடாது. இந்த 2வது கேள்வியில சேர்க்கக்கூடாது. ரவிக்கும் கமலனுக்கும் இடையில் என்று சொன்னா ரவியையும் சேர்க்கக்கூடாது, கமலனையும் சேர்க்கக்கூடாது. 2 பேருக்கும் இடையில இருக்கிறார்கள் சேர்க்கணும். அதே மாதிரி தான் இதுல தந்த கேள்வியும் 1 தொடக்கம் 150 வரை சொன்னா 1ஐயும் சேர்க்கணும், 150ஐயும் சேர்க்கணும். சரியா? அதே கேள்விய இப்படி போட்டா 1க்கும் சரியா 1க்கும் 150க்கும் இடையில் என்று சொன்னா 1ஐயும் 150ஐயும் நாங்க கருத்தில் கொள்ளுவோமா? கருத்தில் எடுப்போமா? எடுக்க மாட்டோம். என்ன? 1க்கும் 150க்கும் இடையில இருக்கிற நம்பர்ஸை பத்தி தான் அந்த கணக்கு இருக்கும். 1 தொடக்கம் 150 வரை என்றா 1 வரும் 150 வரும். 1க்கும் 150க்கும் இடையில இருந்தா 1 150 வரும். அவ்வளவுதான். இப்ப எங்களுக்கு இதுல 1 தொடக்கம் 150 வரைன்னு சொல்லப்பட்டிருக்கா. இந்த கேள்வி வந்து இந்த புத்தகத்தில் இருக்கிற கேள்வி வந்து 1 தொடக்கம் 150 வரை. அப்ப 1 150 வரும். ஆனா 2 மடங்குகள் சொல்லக்குள்ள 1 வருமா? அப்புறம் 1 வராது. முதலாவது கேள்வி வந்து 2 மடங்குகள் எத்தனை இருக்கா? முதலாவது 2 மடங்கு எத்தனை? 1க்கும் 1 தொடக்கம் 150 இடையில இருக்குண்டா 1 2 3 4 5
அப்படியே போய் 150ல முடிகிறது தான் 1 தொடக்கம் 150 வரை. இதான் 1 தொடக்கம் 150 வரை. சரியா? இதுல ரெட்டேன்னு சொன்னா எத்தனையில தொடங்கும்? முதலாம் உறுப்பு என்ன? ரெட்டேன ரெண்டுல இரண்டு ரெட்டேன்டா ரெண்டுல தொடங்க போகுது. அப்ப அந்த தொடர ரெட்டேன் உண்டாகும் 2. அடுத்தது என்ன? ரெட்டேன் அடுத்த உறுப்பு என்ன? 4 என்ன என்னத்துல முடியும்? என்னத்துல முடியும்? இரட்டை எண்ணாக அதான் 148ல 150ல முடியும். ஏனண்டா 150 ஒரு ரெட்டையன். 150 ஒரு ரெட்டையன் தான். இப்ப முடிவுன்னு தெரியும். வந்து என்னத்துல முடிய போதுன்னா 150ல முடியும். சரி, அப்ப தொடர கண்டுபிடிச்சிட்டோம். அந்த கூட்டல் தொடரை கண்டுபிடிச்சிட்டோம். 2 2ஆக கூடிக்கொண்டு போகிற ஒரு கூட்டல் தொடர் தான் இது. எங்களுக்கு முதலாம் உறுப்பும் தெரியும், பொது வித்தியாசமும் தெரியும், இறுதி உறுப்பும் தெரியும். சரியா? இறுதி உறுப்பும் தெரியும் 150ல. சரியா? இப்ப இதுல கேள்வி என்னன்னு சொன்னா, 2இன் மடங்குகள் எத்தனை உண்டு? இதுக்குள்ள எத்தனை நம்பர்ஸ் இருக்குன்றதான் கேள்வி. இதுக்குள்ள எத்தனை நம்பர்ஸ் இருக்குன்றது கேள்வி. உதாரணத்துக்கு 2 4 6 8 10. சரியா? இந்த தொடர்ல மொத்தம் எத்தனை நம்பர்ஸ் இருக்கு? 5 எல்லா தொடக்கத்தையும் எழுதிட்டேன், முடிவையும் எழுதிட்டேன், உள்ளுக்குள்ள எல்லா உறுப்பையும் எழுதிட்டேன். அப்ப நீ சொல்லலாம் 1 2 3 4 5. இதுல பாருங்க 1 2 3 4. அங்க இதெல்லாம் டொட் எல்லாம் இல்லமா இல்ல தானே? இதுக்குள்ள எத்தனை உறுப்புகள் இருக்குன்னு சொல்லி எண்ணி சொல்ல முடியாது. சரியா? அப்ப இதுக்கு என்ன ஐடியா? இதுக்கு என்ன ஐடியா செய்யலாம்? என்னது விளங்கல? சமன்பாடுல பிரதியிட்டு காணும். என்னத்தை பிரதியிடணும்? டிஎன் சாம்பாடு என்னத்தை பிரதியிடணும்? முதலாம் உறுப்பு பொது வித்தியாசம் டிஎன். டிஎனுக்கு என்ன போட போறீங்க? 150. ஏன் டிஎனுக்கு 150 போட்ட நீங்கள்? 150ல எத்தனை 2 மடங்கு இருக்குன்னு பாக்குறதுக்கு. 150ல இதை விட கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் தெளிவா சொன்னா 150 எத்தனையாம் வரைக்கும் கொண்டு வரும் சார்? அது வருஷம் எத்தனையாம் உறுப்புன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு டிஎன்னுக்கு பதிலாக 150 போடணும். எத்தனையாம் உறுப்பு? உதாரணத்துக்கு இது ஒரு ஐக்யூ கேள்வி மாதிரி யோசிக்கலாம். ஐக்யூ. சரியா? நீ பாருங்க, இந்த தொடர்ல இந்த தொடர்ல சரியா இறுதி உறுப்பு வந்து 10. சரியா? எங்களுக்கு தெரியாது நடுவுல எத்தனை இருக்குன்னு தெரியாது. சரியா? இறுதி உறுப்பு வந்து 10. அதே நேரம் அவர் வந்து 5ஆம் உறுப்பு. சரியா? இந்த தொடர்ல இறுதி உறுப்பு வந்து 10. ஆனா அவர் இந்த தொடர்ல 5ஆம் உறுப்பாம். அப்ப இந்த தொடர்ல மொத்தம் எத்தனை உறுப்புகள் இருக்கும்? 5 உறுப்புகள் இருக்கும். சரியா? இப்ப இந்த நுண்ணறிவு பரீட்சைகள் எல்லாம் இருக்குல்ல, ஒரு நிமிஷம். சரியா? அந்த நுண்ணறிவு கேள்விகள்ல இது அடிக்கடி வார ஒரு கேள்வி. இப்ப உதாரணத்துக்கு ஒரு காலை கூட்டம். சரியா? ஒரு காலை கூட்டம், ஒரு அசம்பிளி ஒன்று நடக்குது. அதுல இப்ப ஒரு 10ஆம் ஆண்டு வகுப்பை சேர்ந்த மாணவிகள் எல்லாரும் லைன்ல நிக்கிறாங்க. சரியா? மாணவிகள் எல்லாம் லைன்ல நிக்கிறாங்க. சரியா? அதுல இப்ப பவிஹாசினி என்ற ஒரு மாணவி நிக்கிறான். பவிஹாசினி வந்து சரியா அந்த மாணவி அந்த வரிசையில கடைசியா நிக்கிறான். 10ஆம் ஆண்டுல உயரத்தின்படி அடுக்கி விட்டுருக்காங்க. அப்ப அவ போய் கடைசியா நிப்பாட்டி வச்சிருக்காங்க. அதே நேரம் பவிஹாசினி வந்து அந்த லைன்ல 17ஆவதா நிக்கிறான். சரியா? இங்க பாருங்க, உயரத்தின்படி 10ஆம் ஆண்டு பிள்ளைகள் எல்லாரும் லைன்ல நிக்கட்டாங்க. சரியா? அப்ப இப்படி இப்படி ஒவ்வொருத்தரும் இப்படி நிப்பாங்க. 3ஆவது ஆள் 4ஆவது ஆள் என்ன அப்படியே போகக்குள்ள இந்த கடைசி ஆளா நிக்கிறது பவிஹாசினி. சரியா? முதலாவது ஆள் 2ஆவது ஆள் 3ஆவது ஆள் 4ஆவது ஆள். இது வந்து 17ஆவது ஆளா நிக்கிறார். சரியா? அப்ப கடைசி ஆள் பவிஹாசினி,
17ஆதான் பவியாசினி. அப்ப இந்த தொடர்ல மொத்தம் எத்தனை கேர்ள்ஸ் நிக்கிறாங்க? எத்தனை கேர்ள்ஸ் நிக்கிறாங்க? 17. வெரி குட். 17 girls. ஓகே, கடைசியா நிக்கிறவர் 17ஆவதா நிக்கிறாருன்னு சொன்னா அப்ப மொத்தம் 17 பேர் இருக்காங்கன்னு அர்த்தம். அதே மாதிரிதான் கடைசியா நிக்கிறவர் எத்தனையாம் உறுப்புன்னு கண்டுபிடிச்சிட்டோம்னா இதுக்குள்ள எத்தனை ரெண்டின் மடங்கள் இருக்குன்னு கண்டுபிடிக்கலாம். இதுதான் ஐடியா. விளங்கிச்சா? கடைசியா நின்றவா எத்தனையாம் உறுப்பு 17ஆவது நிக்கிறான்னு சொன்னா அப்ப 17 பேர் இருக்காங்க என்று அர்த்தம். அது மாதிரி கடைசி உறுப்பு எத்தனையாம் உறுப்புன்னு கண்டுபிடிச்சிட்டோம்னா இந்த தொடர்ல மொத்தம் எத்தனை உறுப்பு இருக்குன்னு கண்டுபிடிக்கலாம். இதுதான் ஐடியா. அப்ப நாங்க இப்ப செய்ய வேண்டிய கேள்வி, இந்த கேள்வியை சுருக்கி சொன்னா எப்படி சொல்லலாம்? இந்த கேள்வியை வேறொரு முறையில எளிய வடிவுல சுருக்கி சொல்றா எப்படி சொல்லலாம்? 150 எத்தனையாம் 150 எத்தனையாம் இருக்கு? 150 எத்தனையாம் உறுப்பு? 150 எத்தனையாம் உறுப்பு? 150 எத்தனையாம் உறுப்பு? சரியா? அப்போ எங்களுக்கு தெரியும், இப்படி ஒரு கேள்வி வந்தா முதல்ல ஏ டி என் டிஎன் இது ஓர்டரா எழுதுவோம். ஏ என்ன பிள்ளைகள் இந்த தொடர்ல? ஏ என்ன இந்த தொடர்ல? 2. எத்தனையாம் உறுப்பு? 2. டி என்ன? டி என்ன? 2. 2. செய்முறையோட எழுதினா 4 செய்ய 2 2. 4 செயல் 2. சரியா? என் தெரியாது. டி என்ன? டிஎன் எத்தனை? டிஎனுக்கு பதிலா என்ன போட போறோம்? 150. யாம் எத்தனை யாம் என்று சொல்ல உள்ள டிஎன்னுக்கு பதிலாக அந்த உறுப்பை போடுவோம். சரியா? 150 ஒரு உறுப்பை தந்துட்டு அது எத்தனை யாம் உறுப்புன்னு கேட்டாங்கன்னா டிஎன்னுக்கு பதிலாக அந்த நம்பரை பிரதிடுவோம். அப்ப உங்களுக்கு தெரியும் சமன்பாடு டிஎன் சமன் ஏ என் சாய 1 டிஎன். சரியா? சமன்பாடு ஏ சக வரணும் சார். வரணும். மறந்துடாங்க, நான் மறந்த மாதிரி நீங்க மறந்துடாங்க எக்ஸாம். சரி, அப்ப டிஎன்னுக்கு பதிலா என்ன போட போறோம்? 150. 150 சமன் ஏக்கு பதிலா என்ன போட போறோம்? 2. எண்ணுக்கு பதிலா என்ன போட போறோம்? என் தெரியாது. டிக்கு பதிலா என்ன போட போறோம்? 2. ஓகே. அப்ப பாருங்க, இந்த 2 கூட்டுப்படுற இன்னைக்கு இருக்கிற குறி இல்ல, முன்னுக்கு இருக்கிற குறிய பாகம் 2 கூட்டுப்படுது. அப்ப 2 அங்கால வந்து என்ன செய்யும்? 150 இருந்து இந்த 2 கழிப்போம். அங்கால என்சாய 1 தர 2. என்சாய 1 தர 2. சரியா? பெருக்கல் 2. இப்ப 148 சமன் என்ன? என்சாய 1 தர 2. அவ பெருக்கல் 2 மற்ற பக்கம் வந்து என்ன செய்யும்? 148 2ஆல பிரிப்படும். இஞ்சால அப்ப இன்சாய 1 இருக்கும். சரியா? 148 2ஆல பிரிச்சா உங்களுக்கு தெரியும் 74 வரும். 74 சமன் இன்சாய 1. இப்ப ஒன்று கழிவடுதல்ல, ஒன்று கழிவடுறாங்கால வந்து என்ன செய்யும்? கூட்டுப்படும். 74 ஒன்று கூட்டுப்பட்டா என்ன வரும்? 75 உறுப்பு. சரியா? அப்ப இந்த 150 தான் இறுதி உறுப்பு. 150 75ஆம் உறுப்பு. அப்ப இந்த தொடர்ல மொத்தம் எத்தனை உறுப்புகள் இருக்கு? 75 உறுப்புகள். 75 மடங்கள் எத்தனை இருக்கு? இந்த தொடர்ல எத்தனை 2 மடங்கள் இருக்கு? 75. அப்ப அடுத்த 3 மடங்கு நீங்க சுயமா செய்வீங்க தானே? சரி, அப்ப தொடர மட்டும் ஒரு தடவை உங்களோட டிஸ்கஸ் தொடர கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா ஓகே. அப்ப 3 மடங்குன்னு சொன்னா முதலாம் உறுப்பு என்ன விளையாது? 3 மடங்கு. இந்த இதுக்குள்ள 3 மடங்கு யாரு முதலாவது? 3 6 9 12
எத்தனைல முடியும்? 150. 150 முடியும். 150. 150 ஒரு 3 மடங்கு. 3ஆல பிரிச்சு பாருங்க, மிகுதி 0. 3 என்ன 3 தரம் வெரி குட் சுபதி. ஓகே, 3 தரம் 50 150. அப்ப அதுவும் 3 மடங்கு தான். அப்ப 3 மடங்கு என்றாலும் 150 முடியும். அப்ப உங்களுக்கு முதலாம் உறுப்பு தெரியும், பொது வித்தியாசம் தெரியும், இறுதி உறுப்பு தெரியும். இதே மாதிரி செய்யலாம். அடுத்தது 5 மடங்குகள் எத்தனைன்னு கேட்கிறாங்க. சரியா? 5 மடங்குகள் எத்தனைன்னு கேட்டா முதலாம் உறுப்பு எத்தனை? 5. 5, 10, 15. எத்தனைல முடியும் இறுதி உறுப்பு? 150. அது 150 தான். ஏன்னா அது 150 தான். ஏன்னு சொன்னா 150 5 மடங்கு. 5 தரம் 30 150. சரியா? அப்ப எங்களுக்கு இறுதி உறுப்பு இதுல ஈஸியா தெரியும். 4 மடங்குன்னு சொன்னா 150 முடிஞ்சிருக்குமா? முடிஞ்சிருக்குமா? இல்ல சார். எத்தனைல முடிஞ்சிருக்குமா? எத்தனைல முடிஞ்சிருக்கும்? 4 மடங்குகள்ண்டா எத்தனைல முடிஞ்சிருக்கும்? 148. 148 சார். 148ல முடிஞ்சிருக்கும். 4 மடங்குன்னா 148 பிரிச்சு பாருங்க. 4ஆல 150 பிரிச்சா மிச்சம் 2 வரும். சரியா? மிகுதி 2 வரும். 148 தான் இறுதி உறுப்பாக இருந்திருக்கும். சரியா? ஓகே, அப்ப அந்த கேள்வி முடிஞ்சு இப்ப அடுத்த பேட்டர்னுக்கு வருவோம். அடுத்த கேள்வி பாருங்க. ஒருங்கமை சமன்பாடுகள் என்ன உதாரணம் ஒன்று சொல்லி தந்தேன் நான் கடைசி வகுப்புல. ஒருங்கமை சமன்பாடுகளை உருவாக்குறதன் மூலமாக இந்த கூட்டல் விருத்திகளை செய்யறது. ஒரு கூட்டல் விருத்தியில் 3ஆம் உறுப்பு 7, T3 வந்து 7, 6ஆம் உறுப்பு வந்து 13, T6 வந்து 13. இவ்விருத்தியின் 15ஆம் உறுப்பை காணட்டாம். T15 யாது? இதுதான் கேள்வி. சரியா? கேள்விய பாருங்க. உங்களுக்கு தெரியும் ஒருங்கமை சமன்பாடு பாடம் படிச்சு முடிச்சிட்டோம். ஏன் ஒருங்கமை சமன்பாடுகளை உருவாக்கினாங்கன்னு சொன்னா, ஒரு தெரியாத கணியம் இருந்தா, ஒரு சமன்பாடுல ஒரே ஒரு தெரியாத கணியம் இருந்தா எங்களுக்கு அதை தீர்க்கிறதுக்கு ஒரு சமன்பாடு இருந்தா போதும். ஆனா 2 தெரியாத கணியம் இருக்கக்குள்ள அதை தீர்க்கிறதுக்கு எங்களுக்கு 2 சமன்பாடு வேணும். அதால நாங்க 2 உருவாக்குறோம். இப்ப இதுல வந்து எங்களுக்கு முதலாம் உறுப்பையும் சொல்ல இல்ல, பொது வித்தியாசத்தையும் சொல்ல இல்ல, ஆனா 15ஆம் உறுப்பு கேட்டிருக்காங்க கேள்வியில. முதலாம் உறுப்பையும் சொல்ல இல்ல, பொது வித்தியாசத்தையும் சொல்ல இல்ல. அப்ப 2 தெரியாத கணியம் இருக்கு. அப்ப அதை 2ஐயும் கண்டுபிடிக்கிறதுக்கு 2 சமன்பாடுகள் வேணும். அதுக்குதான் சொல்லியிருக்கான் 3ஆம் உறுப்பு 7ஆம். சரி, 7வது கேள்வி செய்து கொண்டிருக்கிறோம். 3ஆம் உறுப்பு அதாவது T3 வந்து 7ஆம். 3ஆம் உறுப்புன்னு சொன்னா என்ன எவ்வளவு பிள்ளை? எண் வந்து எவ்வளவா இருக்கும்? 3ஆம் உறுப்புக்கு சமன் 3. எண் சமன் 3. ஒரு தரவு, இது ஒரு தரவு. சரி, எண் சமன் 3. 6ஆம் உறுப்பு வந்து 13 தான். 6ஆம் உறுப்பு T6 TN வாரத்துல 6 வந்துருக்கு. 6ஆம் உறுப்பு வந்து எத்தனை? 13. சரி, 6ஆம் உறுப்பு 13டா எண் சமன் எவ்வளவு? 6. எண் சமன் 6. 13ஆம் உறுப்பு எண் சமன் 6. ஓகேவா? இப்ப எங்களுக்கு 15ஆம் உறுப்பை கேட்டிருக்கு. 15ஆம் உறுப்பை காண்றதுக்கு முன்னுக்கு எங்களுக்கு முதலாம் உறுப்பும் தெரியணும், பொது வித்தியாசமும் தெரியணும், 2 உறுப்புகள் தெரியும். அப்ப 2 சமன்பாடு இருக்கு. இந்த 2 சமன்பாடையும் முதல்ல சமன்பாடு வடிவத்துக்கு மாத்துவோம். அப்ப எங்களுக்கு தெரியும் எண்ணாம் உறுப்புக்குரிய சமன்பாடு A சக n சக 1 D. n சக 1 D இதான் எண்ணாம் உறுப்புக்குரிய சமன்பாடு. இதுல கொண்டு போய் முதல்ல இந்த தடவை பிரதி. அப்ப TNக்கு பதிலா என்ன போட போறோம்? TNக்கு பதிலா என்ன போட போறோம்? 7. அப்புறம் 3 கொண்டே போடுறீங்க. அது எண்ணுக்கு பதிலா தான் 3 போடும். TNக்கு பதிலா 7 போடும். சரியா? 7 முதலாம் உறுப்பு தெரியாது. எண்ணுக்கு பதிலா என்ன போட போறோம்? 3. அப்ப 3 எழுதுவோம். 3 சய 1 என்ன பிள்ளை? D தெரியாது. சரியா? 3 சய 1 D. அப்ப 3ல இருந்து 1 போனா 2. D எத்தனை? 2D.
2D. இதான் எங்கட முதலாவது சமன்பாடு. இதான் எங்கட முதலாவது சமன்பாடு. சரியா? இப்ப இவரை கொண்டே போடுவோம். இவரை கொண்டே TN ல போடுவோம். சரியா? TN-க்கு பதிலா என்ன போட போறோம்? 3. TN-க்கு பதிலா 13. முதலாம் உறுப்புகளுக்கு எவ்வளோன்னு தெரியாது. அது ஏதான் முதலாம் உறுப்புகளுக்கு எவ்வளோன்னு தெரியாது. எண்ணுக்கு பதிலா என்ன போடுவோம்? எண்ணுக்கு பதிலா எத்தனை? என் 6. 6. அப்ப 6ல இருந்து கொண்டு போனா 5. 5. 5 தர D எத்தனை? 5 தர D D. 5D. அப்ப இது ரெண்டாவது சமன்பாடு. சரியா? 2 தெரியாத கணியம் 2 சமன்பாடை உருவாக்கிட்டோம். இந்த ரெண்டையும் தீர்த்து விட்டா சரி, விஷயம் முடிச்சு. அப்ப இங்க பாருங்க, இவரை நாங்க இல்லாம பண்ணணும்டா எங்களுக்கு வேலை கூட. என்ன, இங்க 2D இருக்கிற, இங்க 5D இருக்கிற. அப்ப இந்த ரெண்டையும் சமப்படுத்தணும்டா முதலாவது சமன்பாட்டை என்ன செய்யணும், ரெண்டாவது சமன்பாட்டை என்ன செய்யணும்? DS முதலாவது சமன்பாட்டை 5ஆல பெருக்கணும், ரெண்டாவது சமன்பாட்டை 2ஆல பெருக்கணும். முதலாவது சமன்பாட்டை 5ஆல பெருக்கினா 10D-யா மாறிடுவார். ரெண்டாவது சமன்பாட்டை 2ஆல பெருக்கினா இவரும் 10D-யா மாறிடுவார். அப்ப இவரும் 10D, இவரும் 10D, நேர் 10D, நேர் 10D. 2 சமன்பாட்டையும் கழிச்சு விட்டா, நாங்க புதுசாக உருவாக்கின 3வது சமன்பாட்டை 4வது சமன்பாட்டை கழிச்சு விட்டா D இல்லாம போயிடுவார். ஆனா எங்களுக்கு அந்த வேலையே வேண்டாம், எங்களுக்கு தேவையில்லையே. இங்க ஆல்ரெடி வெரி குட். இங்க ஆல்ரெடி இங்க ஒரு A, இங்க ஒரு A, இங்கேயும் ஒரு A இருக்கு, இங்கேயும் ஒரு A இருக்கு. அப்ப ஆல்ரெடி அது சமனாவே இருக்குது. அப்ப அவர் இல்லாம பண்ணிவிடும் பேசாம. அப்ப 2ல இருந்து 1 கழிப்புமா, 1ல இருந்து 2 கழிப்புமா? 2ல இருந்து 1 கழிக்கணும். இப்படி கழிச்சாலும் 1 தான், சேமா தான் விட வரும். ஆனா இந்த மைனஸ் வரக்கூடாதுன்னு சொன்னா என்ன, 13 தானே பெருசா இருக்கு. இப்ப 13ல இருந்து 7 போனோம்னா 2ல இருந்து 1 கழிச்சுடுவோம். மாத்தி செஞ்சாலும் பிள்ளை இல்லையா? மாத்தி செஞ்சாலும் பிள்ளை, மாத்தி செஞ்சாலும் சரியா. அப்ப 2வது சமன்பாட்டில இருந்து முதலாவது சமன்பாட்டை கழிக்கிறோம். சரியா? 2ல இருந்து முதலாவது கழிக்கிறோம். அப்ப 2ல இருந்து முதலாவது கழிக்கிறோம்னா 13ல இருந்து 7 கழிப்போம். 13ல இருந்து 7 கழிப்போம். அதே மாதிரி 2வது சமன்பாட்டில இருந்து முதலாவது சமன்பாட்டை கழிக்கிறோம். என்ன, முதலாவது 2வது இது ஒரு ஏன்னு போட தேவையா? A சக 5D என்றது 2வது சமன்பாடு. அதுல இருந்து கழிக்க போறோம் முதலாவது சமன்பாட்டை. கழிக்க கொண்ட பிள்ளைகள் என்ன மறக்க கூடாது? என்னத்தை மறக்க கூடாது? பிரேக்கெட் போடணும். கழிக்கக்குள்ள ஒரு கோவையை கழிக்கிறோம்னா, பிரேக்கெட் போடுறத மறக்க கூடாது. சரியா? மறந்துடாங்க, அப்புறம் குறியெல்லாம் மாறப்போகுது. அதுக்காண்டிதான் பிரேக்கெட் போட போறோம். இது வந்து நேர் 2, இது நேர் 2D-யா இருக்கு. ஆனா 2 மைனஸா மாறப்போகுது. 13ல இருந்து 7 போனா எத்தனை? 6. A சக 5D. இங்க பாருங்க, ஏன் பிரேக்கெட் போட்டோம் தெரியுமா? இது நேரே இல்ல, நேரும் மறையும் பெருக்கப்பட்டா மறைய இது நேர் நேர் 2D இல்ல, நேரும் மறையும் பெருக்கப்பட்டா என்ன ஆயிடுவார்? மறை 2D. மறை 2D-யா மாறிடுவார். ஓகேவா? அப்ப இங்க பாருங்க, இது சக A, இது சக A. ஏன் கழிக்கிறேன், ஏன் கழிக்கிறதுக்கு தானே நாங்க பிளான் பண்ணினாங்க. அது மாதிரி ஏன் கழிச்சிட்டோம், இல்லாம பண்ணிட்டோம். இப்ப இங்க சக 5D இருக்கு, இங்க சய 2D இருக்கு. ரெண்டும் வேற வேற குறியண்டா என்ன செய்யும்? கூட்டுப்படுமா கழிபடுமா? கழிப்படம். கழிபடும். விடைக்கு பெரிய நம்பரை குறிய போடணும். அப்ப இது பெரிய நம்பர். 2 5 தான் பெரிய நம்பர். அப்ப நேர்குறி தான் வரும் விடைக்கு. அப்ப 5ல இருந்து 2 போனா 3D. அதே நேரம் நேர் 3D தான் வரப்போகுது. இனி இந்த 3 இல்லாம பண்றதுக்கு 2 பக்கம் என்ன செய்யலாம்? 3ஆல பிரிக்கணும். சரியா? 3ஆல பிரிச்சு விட்டா இந்த 3 இந்த 3 பட்டு பட்டுரும். ஆகவே D7 2 வரும். என்ன, D7 2 வரும். என்ன ரிப்தி, நான் கேட்கறதுக்கு ரிப்தி. இப்ப D7 2 வந்துட்டல. இனி என்ன செய்யணும் ரிப்தி? D7 2 இருக்கு, கைவசம் எங்கள்ட்ட 2 சமன்பாடுகள் இருக்கு. என்ன ரிப்தி, D7 2 கண்டுபிடிச்சிட்டோம், கைவசம் 2 சமன்பாடு இருக்கு. அப்ப என்ன செய்யலாம்? என்ன செய்யலாம் சபி?
சபி, கண்டுபிடிங்க இத்திசா, கண்டுபிடிங்க சார். ஓ பிரதியிடணும் என்ன எதுல போடுவோம்? ஈசமன் ரெண்டு ஒன்றுல போடுவோமா ரெண்டுல போடுவோமா? இத்திசா என்ன சமன்பாடு? எதுல போட்டாலும் ஒன்றுதான் என்ன, எதுல போட்டாலும் சேமா தான் வரும் விடை. எதுல போட்டாலும் எங்களுக்கு விடை சேமா தான் வரப்போகுது. நாங்க ஒன்றுல போடுவோம், சின்னதா இருக்கு தானே. சின்ன சமன்பாடுல போட்டா ஈஸியா இருக்கு. உள்ளதுக்குள்ளே சின்னதா இவர் இவர் சின்ன இவரை விட இவர் சின்னதா இருக்கிறார். அப்ப அதில் போடுவோம் என்ன. அப்ப ஒரு வசனம் கொண்டு எழுதுவோம். ஏன்னா அப்தா ஒரு வசனம் கொண்டு எழுதணும் இல்ல பிரதியிடக்குள்ள. அப்தா அப்லா ரெண்டு ஒரு வசனம் கொண்டு எழுதுவோம். அது என்ன வசனம் சொல்லுங்க? ஒரு வசனம் கொண்டு எழுதுவோம். பிரதியிடத்துக்கு ஒரு வசனம் கொண்டு எழுதுவோம். என்னது அது? D7 மினா சொல்லுங்க. மினா மினா இருக்கீங்களா கிளாஸ்ல? D7 2 சமன்பாடு ஒன்றில் கொண்டிருக்கிறது. பிரதியிடல். சமன்பாடு ஒன்றில் பிரதியிடல். சரியா? வசனங்கள் எல்லாம் எழுதணும் இல்லை. இது சமன்பாடு 1 2 போடணும், 2 ஒன்றை கழிக்கிறேன் அப்படி எழுதி காட்டணும். அதுக்கு யாரை கொண்டு எந்த சாம்பாடுல போட போறோம், யார எந்த சாம்பாடுல பிரதியிட போறோம்ன்றதெல்லாம் டீட்டெயிலா இருக்கும். சரியா? அப்பதான் உங்களுக்கு அந்த திருத்தக்குள்ள அது முழுமையான புள்ளிகள் கிடையாது. என்ன புள்ளி? அப்ப D7 2 கொண்டு போய் சமன்பாடு 1ல போட போறோம்னு சொன்னா ஒன்றை அப்படியே பார்த்து எழுதணும். ஒன்றை அப்படியே பார்த்து எழுதணும். ஏன்னா அப்ப 7 இருக்கு. சரியா? 7 சமன் ஏ சக 2D என்று எழுதலாமா? இப்ப இல்ல தர 2. டிக்கு பதிலா 2. ஏன்னா இந்த டி என்று எழுதக்கூடாது. டி சமன் 2 தெரியும் தானே. அப்ப டிக்கு பதிலா 2. அப்ப இப்ப உங்களுக்கு தெரியும் ஏ சக E2 4. E2 4 4 கூட்டுப்படுது. அங்கே வந்து என்ன செய்யும்? அங்கால போய் கழிப்படும் 7ல இருந்து 4 போனா 3. ஏ சமன் 3. கழிப்படும் A7 3 D7 2. கேள்வி வந்து முதலாம் உறுப்பையும் பொது வித்தியாசத்தையும் காண சொல்லுங்க. 15ஆம் உறுப்பு என்ன கேள்வி வந்து விருத்தியின் 15ஆம் உறுப்பை காணட்டாம். அவ 15ஆம் உறுப்பை காணலாம் தானே. என்ன 15ஆம் உறுப்பை காணலாம் தானே. இப்ப ஏ தெரியும் 3, டி தெரியும் 2. எது சமன்பாடை போட்டா 15ஆம் உறுப்பை காணலாம்? சமன் என் சமன் என்சாய 1D. வெரி குட். ஓகே. இப்ப ஏ தெரியும், டி தெரியும். 15ஆம் உறுப்பை காணண்டா என் சமன் எத்தனை? 15ஆம் உறுப்பை காணண்டா 15. n சமன் 15. ஆகவே டி 15 சமன் ஏ வந்து தெரியும் எத்தனை? ஏ வந்து எத்தனை? 3 தெரியும். 3 தவிர எண்ணுக்கு என்ன போடுவோம்? எண்ணுக்கு 15. டிக்கு என்ன போடுவோம்? டிக்கு 2. 2 போடுவோம். சரியா? அப்ப என்னண்டு வர போகுது? 3 சக 15ல இருந்து 1 போனா எத்தனை? 14. 2. பெருக்கலைத்தான் முதலாசியம். அடைப்ப முதலாசியம் பிறகு பெருக்கலை 2வது செய்யணும். அடுத்தது பெருக்கலைத்தான் செய்யணும். அப்ப 28 வரப்போகுது. ஆகவே கூட்டினா எவ்வளவு? 33. 15ஆம் வகுப்பு 31. விளங்கினதா அந்த கேள்வி? ஆம் சார். ஓகேதானே? சரியா பிள்ளைகள்? ஓகே விளங்கினதா? கூட்டல் ஆம் சார். பார்த்து கொண்டு இந்த வகுப்பு ஆம் சார் விளங்கி. ஓகே வெரி குட். ஆம் சார். கொஞ்சம் பேர் பதில் சொல்லாம இருக்கீங்க. பதில் சொல்லாத பிள்ளைகள் விளங்கினா எஸ் என்று போடுங்களா, மெசேஜ்ல போடலாம். ஒருவேளை உங்களுக்கு அன்மியூட் பண்ண முடியல அல்லது அன்மியூட் பண்ண விருப்பம் இல்லாட்டி எஸ் சொல்லி மெசேஜ் போடலாம். அப்பதான் நீங்க கிளாஸ்ல இருக்கீங்களா இல்லையான்றதை நான் உறுதி செய்ய முடியும். என்ன வீடியோ ஆஃப்ல இருக்கே என்ன? எஸ் விளங்கிட்டு. ஓகே. ஆறு தப்சீர் விளங்கிட்டா? அப்தால் அல்தாப் போடுங்க. இத்திசாம் அனுஷியா அனுஷியா இருக்கீங்களா ஓப்ல? அனுஷியா ரிப்ளை பண்ணுங்க. அனுஷியா மதுவர்சன் ரிப்ளை பண்ணிக்கொண்டு தான் இருக்கீங்க. ஓகே ஓகே. சபி திருப்தி
அப்தா அப்தா அப்லா மீனா. ஓகே, அடுத்த கேள்வி பார்ப்போம். ஓகே ஓகே ஓகே, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ரிப்ளை. அப்ப அடுத்த கேள்வி பாருங்க. அடுத்த கேள்வி பாருங்க. ஒரு கூட்டல் விருத்தியில் 5ஆம் உறுப்பு 34, சரியா? 5ஆம் உறுப்பு 34, 15ஆம் உறுப்பு 9. -6 இந்த விருத்தியில எத்தனையாம் உறுப்பு? சரியா? இது 15ஆம் உறுப்பை காண்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்ப எத்தனையாம் உங்களுக்கு தெரியும். எத்தனையாம் என்று சொன்னா என்ன செய்யணும்னு தெரியும் உங்களுக்கு. பாருங்க, 2 சாம்பாடு 2 தெரியாத கணியம். ஆகவே இதை சுருக்கினா விடாது. 5ஆம் உறுப்பு 34, 15ஆம் உறுப்பு 9. அப்ப குறைஞ்சு கொண்டு போகுதானே. அப்ப பாருங்க, -6 இந்த விதத்தில எத்தனையாம் உறுப்புன்னு கேட்டிருக்கு. அவ்வளவுதான், சிம்பிள். இன்னும் பிரச்சனை உண்டு, செய்து முடிச்சிருவோம். சரியா? அப்ப அத மாதிரி தான் பிள்ளைங்க எல்லா கேள்வியும் இருக்கு. அப்ப மிச்ச கேள்வியெல்லாம் நீங்க சுயமாக முயற்சி செய்யுங்க. தெரியும், சந்தேகங்கள் இருக்க கூட என்ன தொடர்பு கொள்ளலாம். அப்ப இந்த கேள்வியை முடிப்போம். சரியா? 21ஆம் உறுப்புன்னு சொல்லி விடையும் போட்டாச்சு செய்தார் கரோலின். ஓகே, வெரி குட் கரோலின், சரியான விடை. இப்ப 2வது கேள்வி பாருங்க. 7வது பயிற்சி 24.1. அதுல 7வது கேள்வி. அதுல 7வது ரோமன் இலக்கம் 2. கூட்டல் விருத்தியில் 5ஆம் உறுப்பு 34. சரியா? 5ஆம் உறுப்பு T5. 5ஆம் உறுப்பு 34. 5ஆம் உறுப்புக்குரிய என்ன விளவு? எதுனே 5 என்ன? 5. அடுத்த 15ஆம் உறுப்பு 9. 15ஆம் உறுப்பு குறைஞ்சிட்டு போயிருக்கேனே. 15ஆம் உறுப்பு 9. 15ஆம் உறுப்பு என்ன விளவு? 15. இந்த 2ஐயும் வச்சு 2 சாம்பாடு உருவாகும். 2 சாம்பாடு உருவாகும். -6 எத்தனையாம் உறுப்பு? அதான் கேள்வி. -6 ஒரு உறுப்பு இருக்கு இந்த தொடர்ல. -6 ஒரு தொடர்பு இருக்கு. அது எத்தனையாம் உறுப்புன்றதான் கேள்வி. அது எத்தனையாம் உறுப்புன்றதான் கேள்வி. அப்போ வழக்கம் போல Tn சமன் A சக N சை 1 D போட்டாச்சு. இவரை கொண்டே பிரதிப்போம். அப்ப Tnக்கு பதிலா என்ன போட போறோம்? Tnக்கு பதிலா 4. முதலாம் உறுப்பு தெரியாது A சக N தெரியும் 5 தானே. 5ஆம் உறுப்பு. அப்ப 5ல இருந்து 1 போனா 4. 4 தரடி 4D. முதலாவது சாம்பாடு. சரியா? இப்ப இவரை கொண்டே போடுவோம். இந்த சாம்பாடுல Tnல இவரை கொண்டே போடுவோம். Tnக்கு பதிலா என்ன போட போறோம்? 9. முதலாம் உறுப்பு தெரியாது. எண்ணுக்கு பதிலா என்ன போட போறோம்? 15. 14. 14 டியால பெருக்கினா 14D. 6 யாரை இல்லாம பண்ண போறோம்? டிஏ இல்லாம பண்ணணும்னா இங்க 14 இங்க 4 சமனாக இல்லை. அப்ப யாரை இல்லாம பண்ணலாம்? ஏ 1ல இருந்து 2 கழிக்குமா? 2ல இருந்து 1 கழிக்குமா? 1ல இருந்து 2 கழிப்போம். என்ன 1ல இருந்து 2 கழிப்போம். 1ல இருந்து 2 கழிப்போம். சரியா? 1ல இருந்து 2 கழிச்சா என்ன நடக்க போகுது? 1ல இருந்து 2 கழிச்சா 34ல இருந்து 9 கழிவணும். 34ல இருந்து 9 கழிவணும். அங்கால 1ல இருந்து கழிக்க போறேன் 2. மறக்காம இந்த பிரேக்கெட்டை போட்டோம். சரியா? பிரேக்கெட் போட மறக்கணும். 34ல இருந்து 9 போன எத்தனை? 25. என்ன ஏ சக 25. 4D மறையால பெருக்கினா இந்த ரெண்டும் என்னவா மாறிடும்? மறையா மாறிடும். அப்ப இந்த ஏ மட்டும் தானே வெட்டினா இங்க 4D நேர் 4D, இங்க மறை 14D. வேற வேற குறியண்டா என்ன செய்யும்? கூட்டப்படுமா கழிபடுமா? கழிபடும். என்ன
அப்ப 14 இருந்து 4 போனா 10. பெரிய நம்பர்ற குறிய விடைக்கு போடணும். யாரு பெரிய நம்பர்? 4Dயா 14Dயா? 14. பெரிய நம்பர். 14D. மைனஸ் என்ன? அப்ப -10D. அப்ப -10 பண்ணணும்னு சொன்னா ரெண்டு பக்கமும் என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? -10ஆல பிரிச்சு விடுவோம். -10ஆல பிரிச்சு. -10ஆல பிரிச்சு விடுவோம். -10ஆல பிரிச்சு விட்டா -10 -10 மட்டுப்பட்டு இங்க 25 10ஆல பிரிச்சா என்ன D7 வரப்போகுது. இங்க D7 25 10ஆல பிரிச்சா 2.5. 25 10ஆல பிரிச்சா 2.5. ஆனா இது மறை 10ஆல பிரிச்சா மறை 2.5 வரும். சரியா? மறை 2.5 வரும். நேர மறையால பிரிச்சா மறை. சரியா? வேற வேற குறிகள் பிரிபட்டாலோ வேற வேற குறிகள் பெருக்கப்பட்டாலோ மறை குறி வரும். ஒரே குறிகள் பிரிக்கப்பட்டாலோ ஒரே குறிகள் பிரிபட்டாலோ நேர்குறி வரும். அப்ப D7 மறை 2.5 கண்டுபிடிச்சிட்டே தானே. இப்ப கைவசம் 2 சமன்பாடு இருக்கு. 2ல யாருல ஒன்றை போடுவோம்? யாருல ஒன்றை போடுவோம்? சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க. முதலாவதுல சார். முதலாவது சமன்பாடுல போடுவோம். சரி, ஓகே, முதலாவது சமன்பாடுல போடுவோம். ஓகே, உங்களோட விருப்பப்படி முதலாவது சமன்பாடுல போடுவோம். சரியா? சரி, அப்ப D7 என்ன பவித்ரா என்ன வரி எழுதணும்? என்ன ஒரு வசனம் ஒன்று எழுதணும் இல்ல? என்ன வசனம் அது? D7 2.5 சமன்பாடு ஒன்று இருக்கிறது. வெரி குட். D7 2.5 என்ன சமன்பாடு எந்த சமன்பாடுல போட போறீங்களோ அந்த சமன்பாடு ஒன்றில் பிரதியிடல். 1ல போட போறீங்கன்னா 1ல் பிரதியிடல் போடுவோம். 2ல போட போறீங்கன்னா 2ல் பிரதியிடல் போடலாம். எதுல போட்டாலும் விட ஒன்றுதான். 2ல இருந்து 1 இதுல கழிக்கிறதும் அப்படித்தான். 2ல இருந்து 1 கழிச்சாலும் சரி 1ல இருந்து 2 கழிச்சாலும் D7 2.5 தான் வரும். நம்ம இப்ப 1ல பிரதியிட போறோம்னா 1 அப்படியே பார்த்துடுவோம். ஏன்னா முதலாவது சமன்பாடு அப்படியே பார்த்துடுவோமா? 34 சமன் என்ன ஏ தெரியாது. அப்ப ஏ என்றே போடுவோம். சக 4D என்ன 4D. அப்ப 4 தர -2.5. அப்ப 2.5 4ஆல பெருக்கினா எத்தனை வரும்? முதல்ல நேரம் மறையால 10 அதுக்கு முதல் குறிய போடுவோம். பெருக்கப்பட்ட என்ன குறி வரும்? வேற வேற குறிகள் பெருக்கப்பட்டா மறை. இனி 4 2.5 பெருக்கினா என்ன விட வரும்? 10 2.5 2.5 10 வரும். அப்ப இந்த 10 கழிப்படுதல் அங்கால போன என்ன செய்யும்? கூட்டுப்படும். 34 + 10 A சமன் 44 D சமன் -2.5 முடிஞ்சு இப்ப கேள்விக்கு வருவோம். சரி, இப்ப என்ன கேள்வி? En சமன் -6. மறை 6 வந்து எத்தனையாம் உறுப்புன்னு கேட்டிருக்கு. மறை 6 வந்து எத்தனையாம் உறுப்புன்னு கேட்டா எதுக்கு பதிலா எதை போடலாம்? TNக்கு பதிலா மாறியா இருக்கும். வெரி குட். TNக்கு பதிலாக என்ன TN இந்த சாம்பாட TNக்கு பதிலாக மறையார போடுவோம். TNக்கு பதிலாக மறையார போடுவோம். சரி, TNக்கு பதிலாக மறையார போடுவோம். ஏக்கு பதிலா என்ன போடுவோம்? ஏக்கு பதிலா கண்டுபிடிச்சிட்டோம். 44. 44 பிளஸ் என்சை 1க்கு பதிலா என்ன போடுவோம்? எத்தனையாம் உறுப்பு? என்சை ஒன்று எப்படி? பதிலா என்ன போடுவோம்? டிக்கு பதிலா 2.5. மறை 2.5. பிரேக்கெட் போடுங்க. பிரேக்கெட் போடாட்டி களி வர்ற மாதிரி. சரியா? ஓகே, இப்ப எல்லாம் இடம் மாத்துவோமா? இங்க பாருங்க, இந்த 44 என்ன செய்யுது? இந்தியால கூட்டுப்படுது 3க்கு பிளஸ். அப்ப அங்கால வந்து என்ன செய்யும்? அழிவடும். என்ன
கழிவடும் அங்கால என்சாயம் ஒன்றும் சரியா மறை 2.5 பெருக்கப்படுது. மறை 2.5 பெருக்கப்படுது. ஓகே சரியா அப்ப இங்க பாருங்க ஒரே குறிகள் மறை 6 மறை 44 ரெண்டும் ஒரே குறின்னு சொன்னா கூட்டுப்படுமா கழிவடுமா? ஒரே குறி ஒரே குறியண்டா கூட்டுப்படும். கூட்டு அதே குறிய போடணும். வேற வேற குறியண்டா கழிக்கோணும் விடைக்கு பெரிய நம்பர். வேற வேற குறியண்டா கழிக்கணும் விடைக்கு பெரிய நம்பர் குறிய போடணும். ஒரே குறியண்டா கூட்டணும் அதே குறிய போடணும். அப்ப ரெண்டையும் கூட்டினா எவ்வளவு? 50. 50. என்சாயம் உண்டு தர 2.5. அப்ப 2.5 இங்க பெருக்கப்படுதல்ல அங்கால போனா என்ன செய்யும்? பிரிப்படும். பிரிப்படும். சரியா அப்ப 50 சரியா 2.5 பிரிப்போம். சரியா என்சாயம் உண்டு. அப்ப சயவும் பிரிபட்டு சகவம் மாறிடுவார். சயவும் பிரிபட்டு சகவம் மாறிடுவார். சரியா அப்படி இது 25 என்று யோசிச்சா மேல 500 என்ன இதை இன்னும் சுருக்குறதுக்கு இலகுவா இத 10ஆல பெருக்கினா 25 மாறிடுவார். மேல 10ஆல பெருக்கினா 500 மாறிடுவார். சரியா மறையும் நேரா மாறிடுவார். மறையும் பிரிபட்டா நேரா மாறிடுவார். அப்ப 50க்குள்ள 25 எத்தனை முறை இருக்கு? 50க்குள்ள 2 முறை. கண்டா 500க்குள்ள எத்தனை முறை? 2 முறை. 20 முறை இருக்கு. வெரி குட் 20 முறை இருக்கு. 20 முறை. 50க்குள்ள 2 முறைன்னா 500க்கு 20 முறை இருக்கும். அப்ப இது சுருக்கினா 20. சரியா சுருக்கினா 20. இனி இந்த ஒன்று கழிவர்ற உண்டாங்கல வந்து என்ன செய்யும்? கூட்டுப்படும். மறையாறு எத்தனையாம் உறுப்பு? மறையாறு எத்தனையாம் உறுப்பு? 21ஆம். 26 விளங்கின 21ஆம் உறுப்பு. விளங்கினதா? ஓகே ஆம் சார் விளங்கிட்டு. ஓகே தேங்க்யூ ஸோ மச் பிள்ளைகள் இவ்வளவு நேரம் பொறுமையா இருந்து கேட்டதுக்கு. அப்ப இதுல இருக்கிற மிகுதி பகுதிகளை எல்லாம் இதே மாதிரி பகுதிகள் தானே. அப்ப எல்லாத்துலயும் சாம்பிளுக்கு 1-2 கேள்வி செய்திருக்கிறேன். அப்ப மற்ற கேள்விகள் எல்லாம் நீங்கள் ஒரு பயிற்சியா எடுத்துக்கொண்டு நீங்கள் அதை சுயமாக செய்து பாருங்க. சரியா இதுல ஏதாவது சந்தேகங்கள் இருந்தா நீங்க கேட்கலாம்.